ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி வீட்டில் நிறைய வேலை இருக்குது. ஸோ அந்த வேலைகள் எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா செஞ்சுக்கிட்டு நிறைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்ணவே இல்லை. அந்த கமெண்ட் எல்லாமே உங்கள் கூட நான் ரிப்ளை பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு க்ரில்லு ஒரு கிரிடில் ரெண்டுமே வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா? ஸோ அது எல்லாத்தையுமே வந்து ஃபிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறைய ஷார்ட்ஸில் பார்த்துருப்பீங்க. வெளியில் க்ரில்லு போட்டது எல்லாமே இந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் எடுத்தேன். அப்படின்றதுனால என்னால் வந்து ரெண்டுத்தையும் கரெக்டாக ஆன் டைமுக்கு போட முடியல. பட் இந்த க்ரில்லு வாங்கி கிரிடில் வாங்கியும் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் தான் வந்து ஃபிட் பண்ணவே ஆரம்பித்தோம். நயகரா ஃபால்ஸ் போயிட்டு வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் 2 வாரம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். சண்டே கொஞ்சம் பயங்கர டயர்டாக தாங்க இருந்துச்சு. வீக்கெண்ட் எல்லாமே கரெக்டாக பிளான் படி ஒவ்வொரு நாள் ஏதாவது ஒரு வேலை பிஸியாக தான் போயிட்டுருக்கு. சரி, ஓகே, ஸ்டார்ட் பண்ணி செய்வோம்னு சொல்லிட்டு அப்படியே ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ணி செய்ய ஆரம்பிச்சாச்சுங்க. கிரிடில் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா, எனக்கு வந்து கிரில் தான் ஃபஸ்ட்டு வாங்கணும்னு பிளான் பண்ணேன். ஏன்னா நம்ம கிரில்லு வந்து எப்போயாவது தான் போடுவோம். ஸோ பசங்க இதுனா தோசை ஊற்றி கொடுக்கலாம் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் 36 இன்ச் பார்த்தேன். அப்புறம் ஒரு ஐடியா வந்துச்சு. 36 இன்ச்சுக்கு ஒரு பெரிய கிரிடில் வாங்குறதுக்கு 28 இன்ச்சில் ஒரு கிரிடில் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம நார்மலாக ஒரு மீடியம் சைஸில் வந்து கிரில் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அப்படியே பிளானை மாற்றி வாங்கியாச்சுங்க. ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது. எனக்கு ரெண்டுமே ரொம்ப நாள் பட்ஜெட் லிஸ்ட்டில் இருந்ததுனால வாங்கியாச்சு. சரி, ஓகே, அஃபோர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு ஷார்ட்ஸில் கூட சொல்லியிருப்பேன், நம்ம வாங்கினதுக்கப்புறம் ரேட்டை வந்து குறைச்சி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வாங்கினது பார்த்திங்க அப்படின்னா இங்கே மெனாட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோர் இருக்குது. அங்கேயும் கிரிடில் வந்து வால்மார்ட்லேயும் வாங்கினேன். நான் ஃபஸ்ட்டு காஸ்கோவில் பார்க்கும்போது ரேட் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வாங்கினேன். ஆனால் அதுக்கப்புறம் காஸ்கோல ரேட் குறைச்சி போட்டான். பட் எனிவே வாங்கிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா, இதுக்கு மேலே இதை பிரித்து திரும்பி வந்து கேட்குற அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டு. இந்த மாதிரி ஷூவு இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி பேக்கெட் வரும் இல்லைங்க. என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, இதை வந்து அவங்க சேவ் பண்ணி அவங்க வீட்டில் காக்ரோச் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு இதை வந்து அங்கங்கே மூலையில் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க வீட்டில் வந்து பெரிய பசங்க, ஸோ அதனால் காக்ரோச் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ட்ரை பண்ணதில்லை. நீங்கள் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க, அவங்க வீட்டில் பெரிய பசங்க இல்லைன்றதுனால அது ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனால் சின்ன பசங்களாம் இருக்கிற வீட்டில் இதை வச்சோம் அப்படின்னா பசங்க வந்து இது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்து பார்க்குங்க. ஸோ அதனால் வைக்கலாமா வேணாமா, வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒர்க் அவுட் ஆயிருக்கா இல்லையா அப்படின்றத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றவங்க எல்லாருக்குமே இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வெதர் வந்து இங்கே ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு நாள் நல்லா வெயில் அடிக்குது, ஒரு நாள் பயங்கர குளிராக இருக்குது. அதுவும் இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா காலையில் எந்திரிக்கும் போதே பயங்கர குளிராக தான் இருக்குது. லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் வந்து பயங்கர சன்னியாக இருந்துச்சு. இந்த வருஷம் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. என்னால் இந்த வெதரை வந்து ஜட்ஜ் பண்ணவே முடியல. இந்த ஊருக்கு வந்து 2.5 வருஷம் ஆகிடுச்சு. வந்த முதல் வருஷம் நல்ல மழையாக பெஞ்சிட்டு இருந்துச்சுங்க. சரி, ஓகே, இந்த ஊரில் வந்து காற்று மழை இது 2 தான் மாற்றி மாற்றி இருக்கும் போல் அப்படின்னு நினச்சேன். போன வருஷம் பார்த்திங்க அப்படின்னா மழையே இல்லை, பயங்கர வெயில் அதிகமாக இருந்துச்சு. இந்த வருஷம் நல்லா கொஞ்சம் மழை பெஞ்சுது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். ஓகே, இந்த வருஷம் நல்ல மழை இருக்கும் போல் போன வருஷம் மாதிரி அப்படின்னு நினச்சேன். பட் அதுவும் இல்லை, குளிர ஆரம்பிச்சிருச்சு இப்போது. அதனால் இந்த வெதரை வந்து என்னால் கரெக்டாக வந்து புரிஞ்சிக்கவே முடியல. உங்கள் ஊர்லேயும் இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க. வேறு ஒன்றும் நம்ம ஷேர் பண்ணிக்க முடியாது இதை பற்றி. எனக்கு 2 கமெண்ட் பயங்கரமாக திரும்பி வந்துகிட்ருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா வாரத்தில் 2 லாங் வீடியோ அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நிஜமாலுமே அப்லோட் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக தான் இருக்குது. எனக்கு ரீசெண்டாக இல்லை, கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு இல்லையா? அந்த ஆக்சிடெண்ட்டில் ஐ பவர் வந்து ரொம்ப லோவாகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃபோனை வந்து ரொம்ப நேரம் பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை எடிட்டிங் பண்ணுறது வீடியோ எடுக்கிறதுன்னு பார்க்க ஆரம்பித்ததுக்கப்புறம் பவர் இன்னும் லோவானதுனால கண்ணாடி போட்டே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷனுக்கு வந்துட்டேங்க. அதுக்கு முன்னாடியும் நான் கண்ணாடி போடுவேன், ஆனால் வந்து ரொம்ப ரேராக தான் போட்டுட்ருந்தேன். பட் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பவர் ரொம்ப லோவாக இருக்குது அப்படின்றதுனால கண்ணாடி போட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. 2 வீடியோ எடுத்து என்னால் எடிட் பண்ணி போட முடியல. ஆனால் நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஃப்யூச்சரில் இல்லை ஸ்கூல் போனதுக்கப்புறம் ஒரு ஷெட்யூல் போட்டுட்டு நான் போட ட்ரை பண்ணுறேங்க. அந்த கமெண்ட்டுக்கு மட்டும் நான் கண்டிப்பாக போடுறேன் அப்படின்னு சொல்லி தான் சொன்னேன். பட் அது எப்போன்னு தெரியல. சீக்கிரமாக போட ட்ரை பண்ணுறேன். ஒரு ஷார்ட்ஸில் நான் வந்து சொல்லியிருப்பேன், நமக்கு ரெஸ்பெக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எதுவாக இருந்தாலும் சரி, நம்மளை ரெஸ்பெக்ட் பண்ணாத யாராக இருந்தாலும் சரி அவங்கள்ட்டருந்து ஒரு படி தள்ளி இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு கீழே நிறைய கமெண்ட் வந்துச்சு. ஹஸ்பண்டாக இருந்தால் என்ன பண்ணுறது, மாமியாராக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. யாராக இருந்தாலும் அவங்க நமக்கு எவ்வளோ க்ளோஸோ அவ்வளோ டைம் கொடுங்க. ஹஸ்பண்டாக இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த டைமுக்கு அப்புறமும் அவங்க அப்படியே தான் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் நான் வந்து போட்டேன், ரிப்ளை பண்ணிட்டேன்.
பட் அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணிவிட்டு எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. நம்ம எப்படி அப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப் லைஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு புரிதல் 2 பேருக்கும் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த ரெஸ்பெக்ட் அப்படின்றது வரும்னு நான் நினைக்கிறேன். புரிதலே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா அது பிரச்சனையாக மட்டும்தான் போகும். ஸோ புரிஞ்சுக்கிறதுக்கு டைம் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரெஸ்பெக்ட்ன்றது தன்னால் வரும். ஸோ எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அவங்கக்கிட்ட அந்த ரெஸ்பெக்ட் வரல அப்படின்னா புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் குவைட் டைம் கொடுங்க. எடுத்த உடனே பேசி சண்டை போட்டோம் அப்படின்னா எந்த ரிலேஷன்ஷிப்லேயுமே ரெஸ்பெக்ட் வராது. ஸோ அதனால் அந்த கமெண்ட்டில் வந்து நான் அவங்களுக்கு தப்பாக வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டேன், ரிப்ளை கொடுத்துட்டேன். அது ஆனால் எனக்கு அதுக்கப்புறம் போயிட்டு ஒவ்வொரு கமெண்ட்டாக பார்த்தேன். அது எந்த கொஷின்னு என்னால் கரெக்டாக பார்க்க முடியல. ஸோ அதனால் இந்த வீடியோலேயும் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எடுத்தோன்னே ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்காதீங்க. டைம் கொடுங்க, புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறமும் திரும்பி திரும்பி பிரச்சனை வருது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து நம்ம எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். நேற்று இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் பார்க்கும்போது ஒரு டயலாக் ஒன்று வந்துச்சுங்க. உண்மையாலுமே என் வாழ்க்கைக்கு அது ரொம்ப பொருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சும் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, இன்றைக்கி தனிமையாக இருக்கிறவங்க, எனக்கு தனியாக இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் எல்லோரும் வேணும்னு நினச்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துச்சு. அந்த எல்லாராலையும் பட்ட கஷ்டத்தால் தான் அவங்க தனிமை மட்டும் போதுன்ற முடிவுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உண்மைதான். அது நிறைய நேரம் நம்ம எல்லாருமே அதை கடந்து தான் வந்திருப்போம் இல்லையா? நம்ம எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா எடுத்த உடனே ஒரு தனியான லைஃப் வேணும், தனியாக இருக்கணும்னு கண்டிப்பாக நினச்சிருக்க மாட்டோம். எல்லோரும் ஒன்றா இருக்கணும், எல்லோரும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்கூல்லேருந்து சரி, காலேஜு, அதுக்கப்புறம் கல்யாணம் எல்லாத்துலேயுமே நம்ம அப்படி தான் நினச்சிருப்போம். பட் அது எல்லாமே செட் ஆகாதனால மட்டும்தான் நம்ம தனியாக போகணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். ஸோ அதனால் எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. இன்றைக்கி தனியாக ஒதுக்கப்பட்டவங்க எல்லாருமே ஒரு காலத்தில் எல்லோரும் வேணும்னு நினச்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த வசனம் வந்து. அப்புறம் நிறைய கமெண்ட் வந்து என்னோடய ஜாப் ரிலேட்டடாக தான் வந்துட்டுருக்கு. இந்த வேலைக்கு வந்து உங்களுக்கு வந்து லீவ் நாளில் வந்து சம்பளம் கொடுப்பாங்களா? இந்த மாதிரி எல்லாமே திரும்பி திரும்பி வந்துக்கிட்டே இருக்குது. நான் கண்டிப்பாக அதை பற்றி டீட்டெயில்டு ஒரு வீடியோ போட சீக்கிரமாக ட்ரை பண்ணுறேங்க. அப்படி கேட்ட எல்லாருக்குமே நான் கமெண்ட்லேயே ரிப்ளை பண்ணிட்டேன். பட் அந்த வீடியோ கீழே போய் பார்த்தா நிறைய கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணாத மாதிரியே இருந்துச்சு. ஏன்னு பார்த்தா கமெண்ட்டுக்குள்ளே இப்போ யாராவது கமெண்ட் பண்ணி கேட்டிருப்பாங்க இல்லையா? திரும்பி அதுக்குள்ளே நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எனக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணிடுவேன். எனக்கு வரல அப்படின்னா நான் கண்டிப்பாக பார்த்துருக்க மாட்டேன்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் நிறைய இது இருந்துச்சு, நான் பார்த்து நோட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் சீக்கிரமாக கொடுக்க ட்ரை பண்ணுறேங்க. அப்புறம் அக்கா நீங்கள் மட்டும்தான் வீட்டில் வேலை செய்வீங்களா? உங்களுக்கு பின்னாடி யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்களா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எங்கள் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 4 பேர் இருக்கோன்னு சொல்லியிருந்தேன். நான், என் வீட்டுக்கார், என் பசங்க. ஸோ ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் வீட்டில் எந்த வேலையும் பெரும்பாலும் அவங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன். எல்லா வேலையுமே நானே தான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைப்பேன். ரீசன் என்ன அப்படின்னா, நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன் அப்படின்ற அந்த மாதிரி காரணத்தினாலாம் கிடையாது. நான் அந்த மாதிரி வேலை செய்யும்போது என்னை பிஸியாக வச்சுக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு தேவையில்லாத சிந்தனைகள் எதுவும் போகாமல் இருக்கும். ப்ளஸ் தேவையில்லாமல் டாக் எதுவும் வராமல் இருக்கும். அப்படின்றதுனால இந்த வேலையை நான் செஞ்சுறேன்னு சொல்லிட்டு என் பேரே சொல்லுவாங்க. வீட்டில் வந்து இவங்க கிண்டல் பண்ணுவாங்க. என்னை வந்து சுப்பிரமணியபுரம் படம் வந்துச்சு இல்லைங்களா? அந்த சந்தோஷ் சுப்பிரமணியம் அந்த படத்தில் வர பிரகாஷ் ராஜ் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் என்னைய. செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். ஆனால் வந்து நான் வந்து முடிச்சிருவேன் முன்னாடி. ஆனால் வேலைக்கு போனதுக்கப்புறம் என்னால் அவ்வளோ பர்ஃபெக்டாக எல்லாத்தையும் பண்ண முடியலை. ஸோ அதனால் அது அவங்களுக்கே புரிஞ்சிருச்சு. நான் கேட்குறதுக்கு முன்னாடியே அவங்களே வந்து நிறைய வேலைகளை எனக்கு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குங்க. நான் கேட்காம அவங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா உடனே என் வாயில் வர முதல் வார்த்தை தேங்க்யூ ஸோ மச் அப்படி தான் சொல்லி வரும். ஏன்னா என் மைண்டில் வந்து அந்த வேலையை செய்யணும்னு சொல்லி நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். கரெக்டாக அவங்க அதை முடிச்சிருப்பாங்களா, எனக்கு அப்படியே அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இது எப்போ நடந்துச்சு அப்படின்னா, ஒரு தடவை வந்து வேலைக்கு போகும்போது காலையில் சமைச்சு வச்சுட்டு பாத்திரம் நிறையா சேர்ந்துருச்சு. என்னால் கழுவ முடியல. நான் வந்து கிளம்பி போயிட்டேன். எதுவுமே சொல்லலை, நான் கிளம்பி போயிட்டேன் இவங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு. திரும்பி ரிட்டன் நான் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கிச்சன் ஃபுல்லாக அவ்வளோ க்ளீனாக இருந்துச்சுங்க. எல்லா பாத்திரமும் கழுவி தொடச்சி எடுத்து வச்சுருந்தாங்க. ஸோ வந்து எனக்கு அன்னைக்கு இந்த வேலையை முடிக்காமல் நான் போனேன் இல்லையா, ஸ்கூலுக்கு போயிட்டு மைண்டில் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஐயோ வீட்டுக்கு போயிட்டு பாத்திரத்தை கழுவணும், கிச்சனை துடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்ததுக்கப்புறம் அதை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. அப்போ தான் அவங்க சொன்னாங்க, உன்னால் முடியலன்னு நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனால் நீ எதுவும் ஹெசிடேட் பண்ணாத, எதுனாலும் என்கிட்ட சொல்லு, நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்போயுமே சொன்னால் செய்வாங்க. ஆனால் அந்த ஒரு இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வேலை இருக்குது அப்படின்னா அவங்களாவே எடுத்து போட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு முன்னாடியும் எனக்கு அவங்கள்ட்ட வந்து செய்ய மாட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட்லாம் நான் சொல்லலை. அவங்க எனக்கு எப்போவுமே பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க. கேட்டால் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா
உனக்கு ஓகேவா, நான் அதை பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு போயிடுவாங்க. பட் இப்போது கேட்குறதே இல்லை. ஏன்னா இது பண்ணுறியா, நான் அதை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க. அதே மாதிரி வீட்டு வேலையை நான் செய்கிறேன் அப்படின்னா பசங்களுக்கான டைமை அவங்க எடுத்துப்பாங்க. பசங்களுக்கு ஹோம்ஒர்க் சொல்லித்தரது அந்த மாதிரி 2 பேருமே 2 பசங்களையும் பிரிச்சுப்போம். இந்த வாரம் இவன் என் கூட படிக்கணும், அந்த வாரம் வந்து அப்படி அடுத்த வாரம் அவன் வந்து அவர்கிட்ட படிக்கிறாங்க அப்படின்னா சின்ன பையன் அவர்கிட்ட படிக்கிறாங்க அப்படின்னா பெரிய பையன் என்கிட்ட இருப்பான். இந்த வாரம் பெரிய பையன் என்கிட்ட இருக்கான் இல்லையா, அடுத்த வாரம் அப்படி மாற்றி மாற்றி அந்த மாதிரி பண்ணிப்போம். ஸோ அப்போ தான் 2 பேரோட ஸ்டடீஸும் எப்படி இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படின்றதுனால அந்த மாதிரி ஹேண்டில் பண்ணிப்போங்க. அப்புறம் ஹோம் டூர், கிச்சன் டூர் அந்த மாதிரிலாம் கேட்டுகிட்டே இருக்கீங்க. எனக்கு அந்த மாதிரி பெரிய வீடியோ ஷூட் பண்ணுற அளவுக்கு நிஜமாக அவ்வளோ டைம் இல்லை. கண்டிப்பாக டைம் இருக்கும்போது நான் ஷூட் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. இந்த வீக்கெண்ட், அடுத்த வீக்கெண்ட், அதுக்கு அடுத்த வீக்கெண்ட், இந்த லாங் வீக்கெண்டு வரைக்கும் எனக்கு வேலை கொஞ்சம் டைட்டாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் தமிழ் ஸ்கூல் வேறு ஆரம்பிக்க போகுது இல்லையா. ஸோ அதனால் அதுக்கான ப்ரெப் ஒர்க் எல்லாமே போயிட்டுருக்கு. தமிழ் ஸ்கூலுக்கு என்ன ப்ரெப் ஒர்க் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, எனக்கு வந்து சாட்டர்டே 32 வீக்ஸ் இங்கே வந்து தமிழ் ஸ்கூல் இருக்குங்க. ஸோ அதனால் அந்த எவ்ரி சாட்டர்டே பார்த்திங்க அப்படின்னா 2 பசங்களையும் ஹோம் ஒர்க் செய்ய வச்சு ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகணும். தமிழில் படிக்க வைக்கிறது அப்படின்றது உண்மையாலுமே ரொம்ப பெரிய விஷயம். என்ன ரீசன் அப்படின்னா, அவங்க வாரம் ஃபுல்லாக இங்கே இருக்க ஸ்கூலுக்கு போகிறாங்க இல்லையா, அந்த ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கே அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இதில் தமிழ் ஹோம்ஒர்க்கும் பண்ண வச்சு அவங்கள கரெக்டாக அந்த சாட்டர்டே ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தோம் அப்படின்னா தான் எங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் தமிழ் ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்குறது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அதை பசங்க டெய்லி படிக்காததுனால. இருந்தாலும் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போகிறது எங்களுக்கு வந்து இனிஷியலாக ஒரு 4 வாரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா அந்த ரொட்டீன் செட்டப் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் ரொட்டீன் செட் ஆகிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் சாட்டர்டே சண்டே ஃப்ரீ ஆகிடுவேன். ஸோ அந்த மாதிரி டைம் கிடைக்கும்போது நீங்கள் கேட்குற மற்ற எல்லா வீடியோவுமே எடுக்க ட்ரை பண்ணுறேங்க. அப்புறம் திரும்ப திரும்ப கேட்குற ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 2 பசங்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க? 2 பசங்களை எப்படி வந்து டேக் கேர் பண்ணுறீங்க? அவங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கிறதுனால எப்படி பார்த்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக இதோட முழு கிரெடிட் நான் எடுத்துக்க மாட்டேங்க. ஏன்னா நாங்கள் 2 பேருமே நானும் சரி, அவங்க அப்பாவும் சரி, எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நான் திட்டுறேன் அப்படின்னா, ஏன் திட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பாங்க. கேட்டுட்டு நான் திட்டின ரீசன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, இது இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து நான் இல்லாதப்போ சொல்லுவாங்க, நீ இதை பண்ணதுனால எவ்வளோ பிரச்சனை நடக்குது, இதை பண்ணுறதுனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நானும் அதே தான் பண்ணுவேன். அவங்க அப்பா திட்டுறாங்க அப்படின்னா அதுக்கப்புறமா நானும் அதே மாதிரி சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி சொல்ல நாளடைவில் என்ன ஆகும் அப்படின்னா, கண்டிப்பாக பசங்க வீட்டில் இருக்கும்போது பிரச்சனைகள் வரதாங்க செய்யும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிறது, இது வேணும் அது வேணும்னு கேட்குறது, இது எல்லாமே இருக்க தான் செய்யும். பட் பசங்கக்கிட்ட நம்ம நிறைய பேசணுங்க. பேசணும் அப்படின்னா அதுக்கான சேஞ்சஸை வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். நிறைய பேசணும், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஏன்னா இவங்க எப்போவுமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுற டைமை பசங்க கூட ஸ்பெண்ட் பண்ணு, நிறைய வித்தியாசத்தை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் தப்பு பண்ணாலும் அவங்க என்கிட்ட சொல்லுவாங்க, அவங்க தப்பு பண்ணாலும் நான் அவங்கள்ட்ட சொன்னேன் அப்படின்னா 2 பேருமே வந்து அக்ரி பண்ணிக்கிட்டு பசங்க முன்னாடியே தான் இது எல்லாமே நடக்கும். பசங்க முன்னாடியே அக்ரி பண்ணிவிட்டு சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணிப்போம். நம்ம சேஞ்ச் பண்ணுறத பார்க்கும்போது தான் அவங்களும் அவங்க பண்ணுற தப்பை வந்து மாற்றிக்கிட்டு ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி தான் வந்து பேலன்ஸ் பண்ணி அப்படியே பசங்களை வந்து பார்த்துட்ருக்கோங்க. இன்னும் க்ரில்லு ஃபிக்ஸிங் வேலை கண்டிப்பாக முடியலங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்குது. சாப்பிட்டுட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு வந்துட்டாங்க. இந்த சாப்பிடும்போது ஏதாவது ஒரு காமெடியை போட்டு பார்த்துட்ருப்பாங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு கடலை மிட்டாய் சாப்பிட்டாச்சு. ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு க்ரில்லு வேலை. நம்ம இன்னும் பற்ற வச்சு பார்க்கணும் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லிட்டு. ஸோ நம்மக்கிட்ட இப்போதைக்கு வந்து ஒரு சிலிண்டர் தான் இருக்குது. ஒரு சிலிண்டர் வந்து காலி ஆகிடுச்சு. சிலிண்டர்லாம் இங்கே என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, சிலிண்டர் வந்து நம்ம 2 குட்டி சிலிண்டர் தான் இங்கே வைக்கும். இங்கே வந்து கிலோ கணக்கில் குட்டியாக வைக்கும். நம்ம ஊரில் இருக்க மாதிரி பெருசாக இருக்காது. அந்த சிலிண்டர் வந்து இங்கே காலியான ஒன்று பார்த்திங்க அப்படின்னா கொண்டு போயிட்டு வால்மார்ட் இல்லை பக்கத்தில் இருக்கிற இப்போ ஹோம் டிப்போட் மாதிரி அந்த மாதிரி கடைகள் இருக்கும் இல்லையா, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கிறதுலே வால்மார்ட்டில் தான் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ப்ரைஸ் வந்து. ஆனால் அதை விட கூட $1 $1.50 வந்து மெனாட்ஸில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குங்க சிலிண்டர் வந்து. ஸோ அங்கே வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம். இது இங்கே ப்ளூமிங்டனில் இருக்கிறவங்களுக்காக. ஸோ அந்த மாதிரி மாற்றிக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் மணி சேவ் பண்ணலாம். அதுக்காக தான் சொன்னேன். அடுத்தது கொஞ்சம் மணி சேவ் பண்ணலான்னு சொன்ன உடனே எனக்கு இப்போது ஒரு இது ஞாபகம் வருது. நான் வந்து ட்ரெஸ்ஸோட வீடியோ போட்டிருந்தேன் இல்லையா, ஒர்க்குக்கு போகும்போது என்ன மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு கமெண்ட்டு வந்துச்சு. என்ன அப்படின்னா, இவ்வளோ சீப்பாக ட்ரெஸ் வாங்கி போடுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு.
அந்த வீடியோவை போயிட்டு தயவு செஞ்சு பாருங்கள். அதில் எந்த ட்ரெஸ்ஸையாவது நான் சீப்பு, ரேட் ரொம்ப கம்மின்ற மாதிரி ஏதாவது சொன்னேனான்னு பாருங்கள். நான் வந்து தீபாவளி ஆஃபர் அந்த மாதிரிலாம் ஊரில் பார்த்து வாங்குவோன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு வந்து சொன்னாங்க, நீ ஆஃபர் பார்த்து பார்த்து தான் ட்ரெஸ் வாங்குவியா அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை தப்பாகவே எடுத்துக்கல. ரீசன் என்ன அப்படின்னா, இங்கே யூஎஸ் வந்து 9 வருஷம் ஆகுது. இந்த 9 வருஷத்தில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ பேர் இது மாதிரி கடந்து வந்துட்டேங்க. எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம முன்னாடி வந்து ஆஃபரில் ட்ரெஸ் வாங்கி போடுறத ஒரு சீப்பாக சொல்லுவாங்க. ஆனால் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற அத்தனை பேருமே கிளியரன்ஸ் ஆஃபர் பார்த்து தான் எல்லாமே வாங்குவாங்க. யாருமே மனசு வந்து முழு ப்ரைஸ் கொடுத்து வாங்கிட மாட்டாங்க. ஸோ அதனால் எனக்கு அவங்க அப்படி சொன்னது மனசு கஷ்டமாக இல்லை. அது அவங்களோட தரத்தை மட்டும்தான் வெளிப்படுத்துச்சு அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டேன். ஸோ இங்கே இருக்கிற உங்ககிட்டயோ யாராவது இதே மாதிரி பிஹேவ் பண்ணாங்கன்னா அந்த பிஹேவியருக்காக துளி கூட வருத்தப்படாதீங்க. உங்கள் முன்னாடி இப்படி பேசிவிட்டு ஆஃபரில் இருக்குதா கிளியரன்ஸில் இருக்குதான்னு சொல்லிட்டு பார்த்து தான் வாங்கி போடுவாங்க. நான் அவங்கள தப்புன்னு சொல்லலை. ஆனால் அந்த மாதிரி இருக்கிறவங்க மற்றவங்கள தப்புன்னு சொல்லாதீங்கன்னு மட்டும்தான் சொல்கிறேன். இப்போ வந்து தோசைக்கல் சீசனிங் ஒர்க் தான் போயிட்டுருக்கு. வெங்காயத்தை நல்லா போட்டு வதக்கி எடுத்துட்டோம் அப்படின்னா தோசை ஊற்றுறதுக்கு ரெடி. தோசைக்கல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. ஆனால் மாவு இல்லை வீட்டில். ஸோ வந்து நம்ம இன்றைக்கி அரிசி ஊற வைக்கிறோம், நாளைக்கு மாவு அரைச்சிட்டு நாளைக்கு தோசை சுடுறோம். நான் வீடியோவில் இல்லைன்னா ஷார்ட்ஸில் உங்களுக்கு காட்டுறேன் ஃபஸ்ட்டு தோசை. ஆனால் எப்படி வருது, எத்தனாவது தோசை நல்லா வந்துச்சு, எல்லா இன்ஃபர்மேஷனும் கூட நான் வீடியோவில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பார்க்கலாம். வீடியோவோட லாஸ்ட்டில் நான் அதுக்கப்புறமா அடுத்த நாள் மாவு அரைச்சி நான் தோசை ஊற்றுனதை நான் வந்து வீடியோ கிளிப்பிங்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். சம்மர் முடிஞ்சிருச்சேன்னு நினச்சி கவலைப்படுறதா இல்லை வின்டர் வரப்போதேன்னு நினச்சி சந்தோஷப்படுறதான்னு தெரியல. பட் இந்த குளிர் இந்த வெதர் வந்து எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சம்மர் என்ஜாய் பண்ணவே இல்லை. இந்த வருஷம் கேம்பிங் போகல. போன வருஷம்லாம் 2 கேம்பிங் போனோம், ஜாலியாக இருந்துச்சு. இந்த வருஷம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டேங்க. இதுக்கு மேலே போக முடியுமான்னு தெரியல. போனேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். போகணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. வெதரை செக் பண்ணிகிட்டே இருக்கேன். வெதர் ஒர்க் அவுட் ஆகிடுச்சி அப்படின்னா கண்டிப்பாக போகணுங்க. எனி டைம் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு மைண்டில் என்ன தோணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு நிறைய நேரம் இப்போல்லாம் சலிக்க ஆரம்பிக்குது. அது ஏன்னு எனக்கு தெரியல. சலிப்பு மட்டும் வரவே கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க எந்த ஒரு வேலைக்குமே. தோசைக்கல்ல சீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா கல்லை வந்து நல்லா சூடு பண்ணிடணுங்க. நல்லா சூடாகி அந்த நார்மல் கலர்லேருந்து அப்படியே வந்து ஒரு ப்ளூ கலரில் அப்படியே மாறி வரும் தகன்னு. அதுக்கப்புறமா அப்படியே நீங்கள் தண்ணி தெளிச்சிட்டு கூட்டிட்டு பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு பெரிய வெங்காயத்தை வெட்டி வதக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் சேஃபாக இருக்கும். ஆனால் அந்த பெரிய வெங்காயம் நம்ம வெட்டி வதக்கணும் இல்லையா, அதை வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, தூக்கி போட்டுடணுங்க. ஸோ இந்த டிப்பை மட்டும் ஃபாலோ பண்ணாவே போதும். அதில் தோசை நல்லா தான் வரும். அடுத்தது வீட்டுக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேங்க. ஏர் ப்யூரிஃபையர் அந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் அதெல்லாம் வந்து 2 வாரம் ஆகிடுச்சு. இன்னும் செக் பண்ணியே பார்க்கல. ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஒன்றா எடுத்துகிட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ இந்த மாதிரி வேலைகள் தான் கரெக்டாக போயிட்டுருக்கு. சாட்டர்டே தொடங்கினதும் தெரியல, சண்டே முடிஞ்சதும் தெரியல. ஆனால் பாடி மட்டும் பயங்கர டயர்டாயிடுச்சுங்க. எனி டைம் இந்த வீட்டில் வேலை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இன்னமும் என்னால் கராஜை க்ளீன் பண்ண முடியல. கராஜை க்ளீன் பண்ணணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு தடங்கள் வந்து அதை செய்ய முடியாமையே போயிடுது. கண்டிப்பாக வின்டர் தொடங்கிறதுக்குள்ளார நான் பண்ண ஆரம்பிக்கணும். இப்போவே லைட்டாக குளிர ஆரம்பிச்சிருச்சு இல்லைங்களா. ஸோ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்ட நிறைய கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளைவும் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.